இரு அணிகளும் இணைவதற்கான பேச்சுவார்த்தை முயற்சிகள் நடைபெற்று வரும் நிலையில் அதிமுக அம்மா அணி சார்பில் பிரமாண பத்திரங்கள் பெறப்படுவது ஏன் என்று அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் விளக்கம் அளித்துள்ளார். என்னென்ன கண்டிஷன் சொன்னாங்களோ அத்தனையும் ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம். எங்கள்கிட்ட எந்தவித டிமாண்டும் கிடையாது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதை நாங்கள் செஞ்சுருக்கிறோம். அது ஆதாரப்பூர்வமாக தேர்தல் கமிஷன் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ததற்கு நாங்கள் எதற்கும் தயங்கவில்லை. கட்சியை ஒற்றுமைப்படுத்தி இரட்டைலையை கைப்பற்றுவதுதான் எங்களுடைய அத்தனை பேர் நோக்கம். அவர்களுக்காக நாங்கள் இன்றைக்கு அபிடவிட் என்று சொல்லப்படுகிற வாக்குமூல பத்திரத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஏன் ஒற்றுமையாகிற இடத்திலே வாக்குமூலமும் அபிடவிட்லாம் எதற்கு தேவை என்று சில பத்திரிகை நிருபர்கள் சொல்கிறார்கள். என்னதான் இருந்தாலும் வி மஸ்ட் ஸ்டாண்ட் ஆன் அவர் ஓன் லெக்ஸ் என்று சொல்லுகிற சொந்த காலிலே நிற்க வேண்டும் என்கிறதில் எங்கே கட்சியிலே எத்தனை எம்எல்ஏக்கள், எத்தனை எம்பிக்கள், எத்தனை பொதுக்குழு உறுப்பினர்கள், எத்தனை மாவட்ட செயலாளர்கள், எத்தனை செயற்குழு உறுப்பினர்கள், எத்தனை கட்சிக்காரர்கள் இருக்கிறார்கள் என்பதை அபிடவிட்டாக அரசாங்க சட்டப்படி நாங்கள் கொடுக்கிறோம். 50 மாவட்டங்கள் இருக்கிறது எங்கள் கட்சியிலே. 48 மாவட்ட செயலாளர் எங்களோடு இருக்கிறார்கள். 25 எம்பிகள் எங்களோடு இருக்கிறார்கள். 122 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். 124 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. 13 ராஜ்யசபை எம்பிக்கள் இருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக பொதுக்குழு உறுப்பினர்கள் 95% எங்களோடு இருக்கிறார்கள். மாவட்ட, நகர, ஒன்றிய அனைத்து தோழர்களும் இருக்கிற அத்தனை பிரிவுகளும் எங்களோடு இருக்கிறார்கள். இவைகளை நாங்கள் சட்டப்படி செய்வதற்காகத்தான் அஃபிடவிட் என்று சொல்லப்படுகிற வாக்குமூல பத்திரத்தை அங்கே தேர்தல் ஆணையத்தில் செல்கிறோம்.